ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு buttertoghee. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஜெல்லி ரெசிபி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா லெமன் ஜெல்லி. நம்ம லெமன் டீ குடிச்சிருப்போம், லெமனில் எவ்வளவோ வெரைட்டிஸ் சாப்பிட்ருப்போம். பட் லெமன் ஜெல்லி உண்மையாலுமே சூப்பர் டேஸ்ட்டு தான். நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஜெல்லி. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப 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 ஈஸியாக செஞ்சிடலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம லெமன் ஜெல்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது பார்த்திங்கன்னா அளவுகள் கரெக்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இது தண்ணி கலக்காத லெமன் ஜூஸ் மட்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 டம்ளர் ஆக்கிக்கலாம். 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட இருக்க லெமன் ஜூஸ்க்கு நம்ம தண்ணியோடு கலந்து 1 டம்ளர் அளவுக்கு இருக்கணும். லெமன் ஜூஸும் தண்ணியும் சேர்ந்து 1 டம்ளர், சர்க்கரை 1 டம்ளர், கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ லெமன் ஜூஸோ அதே அளவுக்கு. இப்போ இது 3 நம்ம எடுத்திருக்கோம். இப்போது எந்த கடாயிலையோ எதுலையோ நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸும் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது 1 டம்ளர் எடுத்துக்கலாம். நான் லெமனோட அந்த துகள்கள் இருக்கிறதையும் சேர்த்தே தான் போட்டிருக்கேன், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டம்ளர் சர்க்கரையவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் பவுடரையும் அதுலேயே சேர்த்துக்கலாம். இது நான் எல்லாமே ஒரே மாதிரி டம்ளராக எடுத்திருக்கேன். நீங்கள் கப் மெஷர்மெண்ட்டாக இருந்தாலுமே சேம் தான். அதில் இப்போது நான் லெமன் எல்லோ கலர் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு, இங்கே பாருங்கள், 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் வைக்கல, வெளியில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி பிடிக்குது அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கூட செஞ்சு முடிக்கிற வரையே விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சீக்கிரம் கட்டி பிடிக்காது டெஃபினட்டாக. இந்த பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் திக்காகணும். அதுக்கு இடையில் நான் ஒரு பவுலில், எந்த பவுலில் நம்ம ஜெல்லி ஊற்ற போகிறோமோ அந்த பவுலில் நான் ஆயிலோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கண்ணாடி பதத்தில் வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கண்ணாடி பதம் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ உங்களுக்கு அந்த கண்ணாடி பதம் நல்லா தெரியும். இந்த டைமில் நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெல்லியை எதில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பவுலில் செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்படி நல்லா ஆட்டி விட்டுக்கோங்க. இடையில கொஞ்சம் கேப் இருந்துச்சுனாலும் நல்லா ஃபில் ஆகிக்கும். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஜெல்லி ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இப்போ லைட்டாக எடுத்து விட்டுக்குவோம். கரெக்டாக வந்திருக்கு. அதுவாகவே இதாகுது. இப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள், பிளேட்டை இப்படி வச்சுட்டு அப்படியே நீங்கள் பிளேட்டிங் பண்ண வேண்டியது தான். வாவ், நம்மளோட சூப்பரான ஜெல்லி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஷேக் பண்ணால் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.